எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது சித்திரைச்சாவடி தடுப்பணை. நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நேற்று இரவுலேருந்து நல்லா வெள்ளப்பெருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே இப்போ வந்து ஆற்றுல இங்கே வந்து தண்ணீர் வழிஞ்சிட்ருக்கு. இங்கே சித்திரைச்சாவடி தடுப்பணை தாண்டி கொடிமுத்தர் தடுப்பணை, கோயம்புத்தூர் தடுப்பணை, வெள்ளலூர் தடுப்பணை, இந்த மாதிரி தண்ணீர் வந்து மையம் வந்து திருப்பூர் நோக்கி போயிட்டுருக்கு. நல்லா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் நல்லா மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் இருக்க எல்லா குளங்களும் ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் காவேரி டெல்டாவில் வந்து டெல்டா விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. காவேரி நீர்பிடி பகுதியிலேயும் நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் வந்து தென்மேற்கு கிடைக்கிற நீரை சரியாக சேமித்து வைக்கணும். அது அரசு துறைகளும் கூட சேர்ந்து நாமளும் வேலை செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் வந்து அரசு துறைகளும் கோவை மாவட்டத்தில் கோவையில் இருக்க எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் வரக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. கோவை மாநகராட்சியும் நல்ல வகையில் இன்றைக்கி வந்து எல்லா வாய்க்காலும் தூர்வாரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெள்ளலூர் குளத்துக்கு தண்ணி வந்துருக்கு, உப்படம் குளத்துக்கு தண்ணி வந்துருக்கு, குறிச்சி குளத்துக்கு தண்ணி வந்திருக்கு, பேரூர் பெரியகுளம், சேக்குளம் ஆகிய எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே லைட்டாக இங்கே சாரில் இருக்குது. மேற்கெல்லாம் நல்லா மேகம் சூழ்ந்துருக்கு. அதனால் ஓரளவுக்கு இந்த சீசனில் வந்து ஒரு அரை குளமும் நிறையும். ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி எல்லா கோயம்புத்தூருக்கு எல்லா குளங்களும் நிறைஞ்சிரும்னு நினைக்கிறோம்.